Hi friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன from Adi Brothers. ஆமா, போண்டர் vlogs போட்டோம். Brothers போறோம். என்கிட்ட வந்து எனக்கு ஒரு ஃபோன் இருக்கு, இவனுக்கு ஒரு ஃபோன் இருக்கும். அதில் வந்து என் ஃபோன் வந்து பேட்டரி லோ, அது சார்ஜ் போட்டிருக்கேன். அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இவனோட ஃபோன் யூஸ் பண்ணாமா. என்ல லைட் இது இருக்கு. சொல்லுங்க. ஃபயர் வர எடுத்து அவன் படுத்து தான் கிடக்கான். ஏன்னா அவன் வந்து இன்னைக்கு ஜிம்முக்கு போயிட்டு வந்தான் பார்த்துக்கோங்க. அதனால ரொம்ப டயர்டாக ஆயிட்டான். அவெல்லாம் ரியாஸ் தான் ஜெச்சி இந்த ரியாஸ் வந்து உடம்பு சரியில்லை, கக்கா பாமாலிக்கு குண்டி வெளியிட்டு மாத்திரை வாங்கி கொடுத்தேன். ஆனால் அவன் இதை போய் சாப்பிட்டுருக்கான். சாப்பிட்டுட்டு இருக்கான். அடுத்து முடி வளர மாட்டேங்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் சொன்னால் இதை வாங்கி கொடுத்தேன். இது வந்து எங்கே கிடைக்கும் லாஸ்ட்டாக அவங்ககிட்ட சொல்கிறேன். நாங்கள் எங்கே வாங்கினோம், எங்கே வாங்கினோம் மூணாருக்கு போனோம்ல, அங்கே வந்து சும்மா ஃபுல்லுமே ஒரிஜினலாக இருந்துச்சு. அதில் தான் வாங்கணும். இல்லை எந்த கெமிக்கலும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் போடாமல் எப்படி தெரிஞ்சு கண்டுபிடிப்பாங்க. இந்த இருக்குல்ல மூணாரில் எதுவுமே இது வந்து காலில் வந்து அழுக்காக இருந்தால் அந்த இதை ஊட்டினா அப்படி முறையாக வந்துச்சுன்னா ரொம்ப அழுக்காக இருக்குன்னா முறை வரலன்னா அழுக்கலை. அதில் ஃப்ரெண்ட்ஸ் கால் இல்லை. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லலாம், அடுத்து வந்து இன்னைக்கு வந்து ஒரு சேடான விஷயம், நான் சேடான நியூஸ்ன்னு நினைக்கேன். ஆனால் எனக்கு அப்படின்னு தான் நினைக்கேன். நான் வந்து இன்னும் 2 நாள் தான் வீடியோவுக்கு வர முடியும், நாங்கள் 2 பேருமே. ஏன்னா வந்து நாங்கள் தனித்தனியாக தான் வீடியோ போடுவோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து பிரிய போகிறோம் இல்லை, லீவ் முடிய போகுது, ஸ்கூல் திறக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். நானும் எரிச்சலாக இருக்கேன், ஸ்கூல் ஏன்டா திறக்குதுன்னு. ரொம்ப அழுக்க வச்சுட்டாங்க. ஆனால் நாங்கள் எடிட் பண்ணி திரும்பி அவங்க 2 பேர் கூட வருவோம். ஃபயர் ஜிம்மு போயிட்டு வரோம். அமைதியாடு, இந்த குண்டு பாக்ஸ் தரான். அவன் சொல்ல பையன் இருக்கலாம், உதவி போயிடுவேன். அடுத்து அஸ்வின் யாருன்னு தெரியாது உங்களுக்கு. எனக்கு அந்த குட்டி பிள்ளை எதுவும் செய்யக்கூடாதுன்னு நான் செய்வான். அவன் பேர் வந்து அவன் பேர் தான் தெரியல. அஸ்வின். சீக்கு இல்ல, நிரவ். நீ ஒரு சேனல் பார்த்தல, அதான் பேருக்கு 2 நிக்நேம் வந்து சிக்கி, ரியல் நேம் வந்து இது நித்திஷா. நித்திஷ் ஃப்ரெண்ட்ஸ். அது அஸ்வின் குண்டா கருப்பா இருப்பான்ல ஒருத்தன் கூட இப்ப கல்யாணம். நிரவ் அவன் வந்து குண்டு பையன் வந்திருக்காங்க. ஆனா அந்த குண்டு பையனுக்கு 27 ஏஜ் தான் ஆகுறான். அது ஒரு பேட் நியூஸ் பார்த்துக்கோங்க. என்னன்னா நான் கீழே விழுந்துட்டேன். அது நான் கிரிக்கெட் விளையாண்டு இருந்தோமா, அவன் காலையில் 1 மேட்ச் தான் வின், நெக்ஸ்ட் நாங்கள் 3 மேட்ச் வின் ஆகிட்டோம். டிவி வந்து நான் உடச்சிட்டேன். அதுக்கடுத்து ஃபயாஸ் வந்து அழுதான். ஏன் அழுகுற, சோகமாக உட்காந்துட்டு இருந்தான். அவன் வந்து ஏன் அழுகுற அப்படின்னு கேட்டால் எனக்கு யாருமே டிவி கொடுக்க மாட்டேங்காங்கன்னு. உனக்கு இல்லாத டிவி எதுக்குன்ட்டு நான் தான் வாங்கி கொடுத்தேன். உனக்கு இல்லாத டிவி எதுக்குல அப்படின்னு நான் உடச்சிட்டேன். உடச்சோன்னு அவன் வந்து என்ன செஞ்சான்னா அழுதுட்டான். நான் வந்து உனக்கு இல்லாத டிவி எதுக்குன்ட்டு ரிமோட்டை கொண்டு உடச்சிட்டேன். இந்த ரிமோட் கூட உடஞ்சிதான் கொடுக்கும். இந்த பாருங்க உடஞ்சிட்டா. சரிதா, அதனால புது ரிமோட் வாங்கி கொடுத்தது. அதுக்கடுத்து இந்த போலீஸ் டிவி வாங்கி கொடுத்தேன். அதை ஆன் கூட பண்ண மாட்டேன். இனிமேல் தான் தான் ஆன் பண்ணிட்டு ஃபோனை கீழே போட்டான்டா. சரி அது கேமரா பிளாக் ஆகிருக்கும். ஆமாம், அதான் நாங்கள் சிப்ஸ் சாப்பிட போகிறோம். இன்னைக்கு வரீங்களா எங்கள் வீட்டுக்கு? அடுத்து இன்னும் ரிமோட் வாங்கி கொடுத்துருக்கேன். இன்னும் காசு நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, சில்வர் காயின். ஃபோனு எப்படி வாங்க
இன்னைக்கு வந்து எதுவுமே சிரிப்பானதே இல்லை. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஏன்னா ஃபயாஸ் தவிர வீட்டில் யாருமே இல்லை. மோனி வந்துட்டாளா? மோனி வந்தா மோனி ஃபயாஸ் வித்தியாசம் வந்து வெளில போனாங்களே வந்தே போல. அடுத்து வந்து இது டியூக்கா வண்டி பேர் வந்து டியூக். அது வாங்கியிருந்தான் ஃபயாஸும் நானும் ரைடு பண்ணேன். அதுக்கடுத்து இவன் வந்தான். டியூக்கோட ஃப்ரெண்ட் RS5. செம்மையா அது RS5 அது நல்ல சவுண்ட் வரும். ரொம்ப சோகம். எனக்கு எந்த சிரிப்பும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நாங்கள் ஒரு வீடியோவாக இந்த ஏன்னா மோனி மட்டும்தான் வீட்டில் அனுப்பிச்சிருக்கா. மீதி ஃபயாஸ் ரியாஸ் மோனி வந்துட்டானுங்க. மண்டாக ஃபயாஸ் ஆளே வீட்டில் தான் இருந்தாங்க. ஜிம் போயிட்டு மோனி வீட்டுக்கு வந்துட்டானா நியாஸ் ஷரீப் பிரவீன் மட்டும் வீட்டில் வரல. எங்கே போனாங்களோ. இப்போ பெரிய பேட் நியூஸு. ஃபயாஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பள்ளியை முழுங்கிட்டான். ஆமாம், நீங்க கூட எதுக்கு புண்ணியமா பூட்டுறீங்க? பூனே இல்லையே. ராத்திரி வரும் என் பெட்ல குதிக்கும். ஜன்னல்ல இருந்து பெட்ல குதிச்சு வீட்டுக்குள்ள வரும். அதான் இதெல்லாம் திங்கிறதெல்லாம் முந்தி வச்சுருங்க. பூனை வந்து நக்கிடும். பூனை நைட்டு வராது. அம்மா நீ கூப்பிட்ட சரி பார்த்து குதிக்கும். அதனால நைட் தூங்க போகும்போது அதனால ஜன்னல் சாத்திட்டு போவோம். எங்க ஆச்சி வந்து அது குட்டியை தூக்குறா ஆச்சு வந்து அதனால ஆச்சி வந்து நாங்கள் போயிருக்காங்க. தெரிஞ்ச ரியாஸ் டான்ஸ் தெரியும்.